ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, இது பழசு தாங்க. ஸோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக அப்லோட் பண்ணணுன்னு நினச்சேன், பட் சென்டரில் முடியல. ஸோ இதையும் நம்ம அப்லோட் பண்ண ஒரு மெமரியாக இருக்கும்ல, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மலேசியா போன ட்ரிப்பு தாங்க லாஸ்ட் இயர். ஸோ பார்த்திங்கன்னா கேஎல்சிசிக்கு போயிருந்த வீடியோ தான் இது. எப்பா ஐயோ, அந்த மாளிகையா என்னன்னு தெரியலங்க. அந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டம். பட் பொருளெல்லாம் ஒரிஜினல், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். லைக் துபாய் மாதிரிங்க. அங்கே போன டைமு நல்லா பிக் டைமு, டூரிஸ்ட் டைமு. ஸோ எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஷூஸ்லாம் நைக்கு, அடிடாஸு, அந்த மாதிரி கம்பெனி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் 2 பேரும் நைக்கு பைத்தியம். ஸோ நைக்கை விடாமல் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. நல்லா இருந்துச்சு ஷோவும். ஸோ பார்த்திங்கன்னா டியூ டவர் போயிட்டு அப்படியே இதுக்கு போயிருந்தோம், சென்ட்ரல் மார்க்கெட். அங்கேயும் ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம். டியூ டவரில் காலையில் இது போனது. ஏன்னா நாங்கள் மேலே போயிருந்தோம். அப்போவே நாங்கள் டிக்கெட்டை புக் பண்ணக்குள்ளேயே ஃபுல்லு, மேலே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போய் பார்க்க முடியல. ஸோ வெளியில் மட்டுமே தான் நாங்கள் பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு வந்தோம். பக்கத்தில் செட்டு போயிட்டோம். நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. சிங்கப்பூர், மலேசியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் நம்ம தமிழ் ஆளுங்க தான். அதாவது அங்கேயே பிறந்து அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருந்த தமிழ் ஆளுங்க நிறைய பேர். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா தமிழால் பார்க்கலாம் நம்ம. ஈவன் கார் ஓட்டுறவங்களாம் அப்படி தான். நாங்கள் ஃபுல்லாக கேபு தான் யூஸ் பண்ணுவோம். கிராபுன்னு சொல்லுவாங்க அங்கே. இங்கே ஊபரு, அங்கே கிராபு. ஸோ பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் கிராபு தான். அதில் எங்களுக்கு முக்கால்வாசி தமிழ் ஆளுங்க தான். ஐ மீன் சிங்கப்பூர் தமிழுங்க அவங்க வந்திருந்தாங்க. ஈவன் லேடிஸு ரொம்ப அதிகங்க கார் ஓட்டுறதில். நாங்களே ஒரு 3 லேடிஸ் எங்களுக்கு வந்துருந்தாங்க. அதுவும் 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த ட்ரிப்பை போயிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பாய். கீழே பிடி இப்போ ஏந்திரு.
ಬೇರೆ ಸೆಂಟ್ರಲ್ ಮಾರ್ಕೆಟ್ ஆரம்பிச்சிருச்சு. தான் சென்ட்ரல் மார்க்கெட் சின்ஸ் 1888. நீ அன்னி சாப்பிட்ட மாதிரி நிறைய ஃபுட்டு இருக்கும். வாங்க இப்போ வாங்க ஜூஸு. ஏங்க ஜூஸ் வேணுமா? எனக்கும். லெச்சி அது என்னடா? இது என்ன? கேளு. இதுதான் சென்ட்ரல் மார்க்கெட். ட்ரைபாட் வச்சு அது காசு ரீசார்ஜ் பண்ணோம். சென்ட்ரல் மார்க்கெட். அக்கா உங்களுதுல எடுங்க, இதை எடுங்க. ஏய் அப்பா எங்க? அவர் அப்படிதான். இது ஃபயர் யூஸ் பண்ணால் லைட் சேவர் எவ்வளோ? அம்மாடி 1000. அம்மாடி இது என்ன? இது 85,000 90. வாங்க போகலாம். எதில் போடுறது? கிஃப்ட் பேப்பர் ராப்பிங் பண்ணுறது. கிஃப்ட் பேப்பர் கிஃப்ட் பண்ணுற பாக்ஸுக்கு கலர் பேப்பர். நம்ம கட்டில் இருக்குல்ல ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே இந்த மரம் மாரி மெலிசா தலை அது ஒட்டுறதா? அவர் தானே மரம் எல்லாம் பண்ணுறாரு. அது தெரியல, இவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியல. எங்க வாங்கி தரவா? $50 கிடையாது, 29.
ஓ இது பழம் போல், பழம் ஜூஸு பழம் சாப்பிட்றது. இளநீ இப்போ இங்கேயும் இருக்குது கடலாம், உள்ளேயே பூந்துருந்தாச்சு. இங்கே பாருங்கள் பேம்பு ரைஸ். இங்கெல்லாம் சீப்பாக இருக்கா? அங்கே பாருங்கள் உள்ளெல்லாம் அது ஒரு கிச்சன் எவ்வளோன்ற பார்ப்போமா. ஆனால் அவனுங்க சொன்ன அந்த கேரக்டர் இல்லை, பொம்மை இருக்குது எல்லாம் ஏமாத்திட்டான். டீ தம்பி இது என்னது? கல்ல அதிர்ஷ்ட குணம் இருக்குப்பா. நான் வாங்கினது தேவையில்லாமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை, இது ட்ரெஸ்ஸு, இது பிளான்ட்டு. இங்கே கிடையாது, இருக்குது உள்ளே வந்து எக்ஸ்பென்சிவ் கம்பெனி ஐட்டம். 6000 7000 8000. இது வந்து சென்ட்ரல் மார்க்கெட்டுங்க. இதுதான் ஃபேமஸான மார்க்கெட்டு கோலாலம்பூரில். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்கும். நம்ம ஊர்லலாம் இந்த சைட்லாம் காதி பவன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நல்ல குவாலிட்டியானலாம் கிடைக்கும். அந்த மாதிரி இடம் வந்து நல்லா பெருசுங்க. டைம் தான் நமக்கு போதில்லை, எங்களுக்கு மேலெலாம் இருந்தது டைம் போதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஃபுட் கோர்ட், அந்த ஃபுட் கோர்ட் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தால் டிசைன் இதெல்லாம் லைட்டு, ஒரு இடத்துல சேரு, பிளாஸ்டிக் சேரால் டிசைன். ஸோ அதெல்லாம் தான் நான் எடுத்திருப்பேன். மேலே அதுக்கு தான் காட்டியிருப்பேன். எங்கே வீடியோ எடுக்க விட்றாங்க, டைம் இல்லை, வா 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 சாப்பிட்ணும், மணி ஆச்சு, நீ வீடியோ எடுக்காது, ஒரே கற்று. அதில் தான் இந்த ஆடின்னு வீடியோ எடுத்தது. ஒன்னே ஒன்று தான் போட்டுருக்காங்க. ஸ்குவிட் இதோ இருக்கே, அப்புறம் எறா, ஸ்குவிட்டு, வெஜிடேபிள் எடு, கிண்ணத்தில் எடுத்து போட்டு தனியாக சாப்பிடு. இதுதான் சென்ட்ரல் மார்க்கெட் மலேசியன் ஃபுட். என்ன ஃபுட்டு அது? அது என்ன அதில் ஊற்றி அதுதான் மீட். ஒரு வழியாக முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தாச்சுங்க. மறுநாள் காலையிலே ஃப்ளைட்டு. ஸோ அதனாலே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணுமேன்னு சொல்லிவிட்டு இடத்துக்கு வந்தாச்சு எங்கள் ஹோட்டலுக்கு. எங்கள் ஹோட்டல் கீழே இருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓல்ட் பில்டிங்கே தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, 24x7ன்னு. எந்த நேரமும் எங்கள் 24/7 இப்போ தாங்க நான் பார்க்குறேன். அதுவும் ஃபுல் டே இருக்கும். என் பசங்க காலையிலேருந்து நைட்டு வந்தானுங்கன்னா 12 மணி கூட போய்ட்டு வரும், அங்கே போய்ட்டு வந்துடுவானுங்க. எங்கள் ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எலக்ட்ரிக் ட்ரெயின் நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டு வருதுங்க. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நம்ம ஊர் சிங்கப்பூர் ஆகிடக்கூடாதா, சரி மலேசியா ஆகிடக்கூடாதான்னு நான் திங்க் பண்ணிகிட்ருந்தேன்.
நல்லா எங்கே பாரு பில்டிங்கு எப்போ சூப்பராக இருந்தது. ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக ட்ரிப்பை முடிச்சுட்டு வீடும் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஏண்டா நைட்டு 11 மணி தாங்கிறான். எத்தனை மணிக்கு கிளம்புவா? மூணு மணிக்கு கிளம்புனா எத்தனை மணி நேரம்? அவன் அனுப்புவான். இன்னும் ஏஆர் ரஹ்மான் வராப்புல. யாரும் ஆள் கிடைக்கலன்னா அனுப்பிச்சு முடியும். ஆள் கிடைச்சான்னா வேற ஆள் அனுப்புவேன். யார் அனுப்பி அவன் ஃபோன் நம்பர் அனுப்புறாங்க. மணி இப்போ என்ன ஆகுதாங்க? உள்ளே போக முடியாது போல, எல்லாம் வெளியில் தான் எடுக்கணும். அதான் தெரியல எத்தனை மணிக்கெல்லாம் மூடிடுவாங்கடா. மூடிட்டானு ஏன் வெங்கிட்ட எத்தனை மணிக்கு மூடுவான்? 9 மணிக்கு. வேண்டியதாகுதுன்னா ஏய் வந்துருச்சு வா. டூரிஸ்ட் பஸ் நம்ம ஹோட்டல் வந்து போச்சு.
அப்புறம் எப்படி ஆஃபீஸ் வீட்டில் போனாங்க?